வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வயசில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வரைக்குமே அதிகபட்சமாக பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு முக்கியமான லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பர்சனல் லோன் மட்டும் தரது கிடையாது, விவசாய கடன்களும் தராங்க. அது மட்டும் இல்லை, பென்ஷனருக்குண்டான லோன் தராங்க. சேலரி பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்களா, அவங்களுக்கும் லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. ஷூரிட்டி சைன் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குண்டான லோனும் வச்சுருக்காங்க. வீடு அடமான கடன் வாங்குகிற ஐடியா இருந்தாலும் அதுக்குண்டான லோனும் வச்சுருக்காங்க. பயிர் கடனுக்கான லோன், கால்நடைக்குண்டான லோன், நிறைய விதமான லோன் ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இத்தகைய லோன் தரத்துலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் தான் இத்தனை வகையான லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வட்டி. இந்த வீடியோவில் நம்ம சேலரி பர்சனுக்கு உண்டான லோனை பார்க்க போகிறோம், பென்ஷனருக்கு உண்டான லோனை பார்க்க போகிறோம், ஆமாம் ஷூரிட்டி சம்மந்தப்பட்டவங்களுக்கான லோனை பார்க்க போகிறோம். கூடவே இவங்களுடைய லோன் ஆப்பை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ விஷயம் தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக விளக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வட்டி குறைவாக எனக்கு லோன் தேவைப்படுதுங்க, எனக்கு ஒரு 10% இருந்தால் போதும், ஒரு 12% இருந்தால் போதும், கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை, லாபம் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது ஒரு பப்ளிக் செக்டார் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்லையோ அல்லது ப்ரைவேட் பேங்க்லையோ அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியோ நீங்கள் லோன் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி டேபிள் மாறும். நம்பர் ஒன்று தான் இருக்கும், ஆனால் டேபிள் மாறும். இதில் தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். சில ப்ரைவேட் பேங்க்கு மற்ற நான் பேங்கிங் பார்த்தீங்கன்னா நம்பர் கம்மியாக இருக்கும், ஆனால் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு நஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேபிள் தான் ரொம்ப கவனித்து பார்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு அல்லது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு, நிறைய விதமான இன்ட்ரெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான கால்குலேஷன்லாம் மாறிட்டு இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் அவங்க என்ன விதமான டேபிள் யூஸ் பண்ணுறாங்க, அதில் நமக்கு எவ்வளோ லாபம் தருது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த லோனை வாங்கிறதுக்கான என்னென்ன விஷயங்களை செய்யலான்னு பார்க்க போகிறோம். இவங்க எவ்வளோ வட்டி குறைவாக தராங்கன்றதை நம்ம தெரிஞ்சிட்டாவே நம்ம வாங்கிறதுக்கான ஆவலும் ஆசையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆப் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஆப்பில் கூட இது விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு நடைமுறையில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் கடன் வட்டி விவரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தமிழில் எழுதியிருக்கேன், எடுத்துக்காட்டாக இந்த டேபிள் போட்டிருக்கேன், இந்த டிட்டோவாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். லோன் தொகை, அதாவது ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 11% வட்டி போடுறாங்க பேர் ஆனம். நீங்கள் இஎம்ஐ 60 மாதம் இஎம்ஐ எடுக்கிறீங்க வச்சுங்களேன். முதல் மாதம் 5 லட்ச ரூபா ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா 60 இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ அசலை பிரிச்சிங்கன்னா 8333 ரூபா வருது. இதே 5 லட்சத்தை 11% வட்டியாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ 55,000 வருது. அதை 12 வகுக்கும் பொழுது மாதம் 4,583 ரூபா வருது. ஸோ இந்த அசலும் வட்டி சேர்த்துனா ஒவ்வொரு மாதம் இஎம்ஐ 12,916 ரூபா வருதுங்க. இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் வரும்பொழுது இந்த அசலுக்குள்ளே 8,333 ரூபா, அது 5 லட்சத்தில் கழிஞ்சின்னா மீதி வரக்கூடிய தொகை, அதாவது 4,91,666 ரூபா அடுத்த மாதத்தில் வரும். இந்த அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த தொகையை பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அசல், அதுக்குண்டான வட்டி அப்படி கொண்டு வராங்க, அதுக்குண்டான இஎம்ஐ அசல வட்டி சேர்த்து கொண்டு வராங்க. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா இந்த 4,91,667 ரூபா இருக்கு இல்லையா, இதுக்குண்டான இஎம்ஐயில் நம்ம கட்டிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த அசலை அதை கழிச்சுக்கிறாங்க. ஸோ 8,197 ரூபா கழிச்சோம்னா 4,83,470 ரூபா இருக்குது. இதே அமௌண்ட்டு அடுத்த மாதம் வருது 4,83,470 ரூபாவில். அதே போல் அந்த 3வது மாதம் நம்ம அசலில் கட்டும்போது அந்த அசல் தொகை கழிஞ்சு மீதி தொகை வருது. இது ஃபுல்லாக கேல்குலேஷன் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் 5 லட்ச ரூபா இருந்த உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு 3ஆம் மாதம் முடியும் பொழுது உங்கள் அவுட்ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 25,000 ரூபா உங்கள் அசலில் கழிஞ்சிருக்கும். இதுதான் அசல் வட்டி கழியிறது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐயில் உங்களுக்கு கம்மியாகிட்டு வந்திருக்கும், அசல்லையும் கம்மியாகிட்டு வந்திருக்கும், உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்கில் கம்மியாகிட்டு வந்திருக்கும். இதுதான் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் போடக்கூடிய கால்குலேஷன். இப்போ இந்த ஆப் மூலமாக எப்படி நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அலோஸ் கேட்கும், லொக்கேஷன் அலோஸ் கொடுத்துருங்க. இணைய வழி கடன் விண்ணப்பம்னு இருக்கும். அந்த விஷயத்துலலாம் மேலெல்லாம் பார்த்துட்டு நேரம் அந்த இணைய வழி கடன் விண்ணப்பத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் லோன் வாங்க போகிறீங்களா, வங்கியில் வாங்க போகிறீங்களா, இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்.
கூட்டுறவு சங்கத்திலயும், கூட்டுறவு வங்கியிலும் உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கணும். மெயின் பாயிண்ட். குறைஞ்சது ஒரு 3 மாசம், 4 மாசமாவது நீங்க அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா, இந்த வாய்ப்புக்குள்ள நீங்க போக முடியும். உதாரணத்துக்கு சங்கத்தில உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்குங்க. எந்த சங்கத்தில இருக்கு? அது என்ன அட்ரஸ்ன்னு கேட்கறாங்க. அத நீங்க குறிப்பிட வேண்டும். பெர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க. முதல் பெயர், அப்புறம் உங்களுடைய அதான் இனிஷியல் கேட்கறாங்க. உங்க பெயர் கேட்கறாங்க. அப்பா, அம்மா பெயர் கேட்கறாங்க. பிறந்த தேதி கேட்கறாங்க. வயசு கேட்கறாங்க. மேலா, ஃபீமேலா கேட்கறாங்க. கல்வி தகுதி கேட்கறாங்க. திருமணம் ஆச்சா? இல்லையா? கணவன், மனைவி பெயர் என்ன? ஆதரவற்ற விதவையா? அப்புறமா மாற்றுத்திறனாளிகளா? இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு வராங்க. மொபைல் நம்பர், என்ன தொழில் செய்றீங்க? மாச வருமானம் எவ்வளவு? ஆதார் அட்டை என்ன? பேன் கார்டு நம்பர் என்ன? குடும்ப அட்டை என்ன? அந்த குடும்ப அட்டையில வகைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கறாங்க. ஸோ மற்ற ஆதாரங்கள் ஆப்ஷன் கேட்கறாங்க. கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு கேட்கறாங்க. ஸோ எல்லாமே கேட்கறாங்க. எதுவும் இல்லாம டீட்டெயிலா கேட்கறாங்க. லோன் டீட்டெயில்ஸை பொறுத்தவரைக்குமே என்ன மாவட்டத்தில உங்க வங்கி நீங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்க அக்கவுண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ, உங்க எந்த சங்கத்தில இருக்கோ, அல்லது எந்த கூட்டுறவு வங்கியில இருக்கோ, அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க? அதுவும் கேட்கறாங்க. என்ன பர்ப்பஸ்க்காக லோன் வாங்க போறீங்க? இந்த கடன் வகைகளை பார்த்தீங்கன்னா, சேலரி லோன், பர்சனல் லோன் தராங்க. அதாவது சேலரி பர்சனுக்கும் லோன் தராங்க. இசிஎஸ் சொல்லக்கூடிய ஷூரிட்டி சைன், அதாவது உங்களுக்காக ஷூரிட்டி பண்ணக்கூடிய லோனும் அதுவும் தராங்க. பர்சனல் லோன் டு மெம்பர்ன்றது இங்கே அங்கத்தினராக இருந்தீங்கன்னா, உங்களுடைய கூட்டுறவு சங்கத்தில் அங்கத்தினராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் லோனும் தருவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய வகைகள் வச்சுருக்காங்க. நான் நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடல. நம்ம எதிர்பார்க்கறது ஒரு சாதாரண ஒரு சேலரி அல்லது பர்சனல் லோன் எதிர்பார்க்குறோம். 15 லட்சம் வரைக்கும் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9.50% ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன அதே விஷயம் தான் அவங்க போட்டிருக்கு. ஸோ ஷூரிட்டி டீட்டெயில்ஸ் இவங்க கேட்குறாங்க. உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு ஷூரிட்டி டீட்டெயில். இது என்னங்க புதுசாக நடுவில் ஷூரிட்டி கேட்டிங்கன்னா, கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளை நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்கன்னா ஷூரிட்டி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஸோ இந்த 2வது எலிஜிபிலிட்டி இதுதான் முக்கியமான எலிஜிபிலிட்டி. ஸோ அப்படி யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா, உங்கள் ஒர்க்கராக இருந்தால் சூப்பர். உங்கள் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா 2 பேரும் மாற்றி ஷூரிட்டி போட்டு இந்த லோனை நீங்கள் வாங்கலாம். ஸோ சேம் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அவர் கொடுத்தாரோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களும் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஷூரிட்டியும் கொடுக்க வேண்டியிருக்கும். அவருடைய டாக்குமெண்ட்ஸ், அவருடைய 2 பேருடைய ஃபோட்டோஸ், 2 பேருடைய கையெழுத்து, அதெல்லாம் கையெழுத்தெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக பண்ணால் இன்னும் நல்லது. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க. கூட்டுறவு லோன் ஆப்பு எப்படி செயல்படுது, அது என்னென்ன விஷயங்கள் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன சொல்கிறாங்க? அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். 6 மாதமாவது எலிஜிபிலிட்டி. ஒரு 6 மாதம், ஒரு 4 மாதமாவது கூட்டுறவு சங்கங்கள் அல்லது கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். ஷூரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் கேட்குறாங்க. இது இல்லாமல் ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடி ஸ்கோர் 720 அவங்க போட்டிருக்காங்க. 750 இருந்தால் நல்லது. எந்த டிஃபால்ட்டும் இருக்கக்கூடாது. சிபிலில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. டேக் ஹோம் சேலரி 25% வீட்டுக்கு கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 35,000 உங்களுக்கு சம்பளம் வச்சுக்கோங்களேன். ஒரு 8,500 கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். மீதி இன்னும் லோன் போட்டுக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷனில் அவங்க சொல்கிறாங்க. கேரண்டர் கண்டிப்பாக தேவை. அந்த கேரண்டர் ஒர்க்கராக இருந்தால் ரொம்ப நல்லது. அவரும் சம்பாதிக்கிறார், நீங்களும் சம்பாதிக்கும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேரண்டர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு 15 லட்சம் அங்கே போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 15 அல்லது 10 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட சம்பளத்தை 20 மடங்காக போட்டுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 35,000 உங்கள் சம்பளம் வச்சுக்கலாம், இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 7 லட்ச ரூபா வருதுங்க. ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஸோ 7 லட்ச ரூபா வரைக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. கிராஸ் சேலரியில் இன்ட்டு 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 லட்ச ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி. ஒரு வேளை உங்களுக்கு 40,000 இருக்குது அல்லது 25,000 இருக்குன்னா நீங்களே அது இன்ட்டு 20 போட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வட்டி 11% வட்டி போடுவதாக சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 1%. கண்டிப்பாக உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோ வாங்குறீங்களோ அது ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் 1% அவங்க போடுவாங்க. இதுவே வந்து பென்ஷனர் ஹோல்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா 70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். 5 மந்த்துக்குண்டான பென்ஷன், உதாரணத்துக்கு ஒரு 35,000 வாங்குறீங்க, ஒரு 40,000 வாங்குறீங்க, அதை வந்து ஒரு இன்ட்டு 5 போட்டுக்குங்க. 5 மாதத்துக்குண்டான உங்கள் பென்ஷன் தொகையை வந்து நீங்கள் லோனாக எடுத்துக்கொள்ள முடியும். வட்டி 12% தான் போடுறாங்க. ஸோ இஎம்ஐ 2 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ரொம்பலாம் கொடுக்கல, 2 வருஷம் தான். கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் மூலம் லோன் வாங்கும்போது என்ன பெனிஃபிட்? வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அசலும் வட்டி சேர்த்து அடைக்க முடியும். நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பாதுகாப்பாக இருக்கும், பக்காவாக இருக்கும். கவர்மெண்ட் இடத்தினால நம்பி லோன் வாங்க முடியும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் விதமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பக்காவாக இருந்தால் தான் லோன் தருவாங்க. அதனால கண்ணாடி போல தான், நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் டிரான்சாக்ஷன்லாம் மாற்றுங்க, அதுக்கப்புறமா லோன் வாங்குங்க. உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு போதுமான நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. போதுமாக்கும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.